Hi folks, welcome to Learn with me. இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா கண்ட்ரோலிங் ட்ரீ சைஸ். ஒரு ட்ரீயோட சைஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் வித் வேரியஸ் பேராமீட்டர்ஸ். இந்த டிசிஷன் ட்ரீயில் நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒரு பேராமீட்டர்ஸை பற்றியும் நான் கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பெரிய கதை. ஓகே, இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் பற்றியும் நிறைய நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? அது ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது அப்படியே வந்து டைம் ரொம்ப பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைடாக நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மிச்ச விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கீழே அதுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுத்துருப்பேன். அஃபிஷியல் ஸ்கைகிட் லேர்ன் டாக்குமெண்டேஷன் லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேராமீட்டர் பற்றியும் இன்டெப்த்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் லைப்ரரிஸை நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து டேட்டா செட்டை லோட் பண்ணிட்டேன். இங்கே தான் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, எப்பயும் டிசிஷன் ட்ரீயில் நான் என்ன கொடுப்பேன், ரேண்டம் ஸ்டேட்டையும் என்ஜாப்ஸுங்கிற பேராமீட்டரை மட்டும்தான் வச்சு நான் இது பண்ணுவேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பேராமீட்டர்ஸை எடுத்து நான் வந்து அந்த இதில் வந்து டிசிஷன் ட்ரீயில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது எல்லா பேராமீட்டர்ஸை பற்றியும் நான் கீழே டீட்டெயிலாக கொஞ்சம் முக்கியமான பேராமீட்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன். மிச்சப்படி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்ன அந்த லிங்க் இங்கே தான் இருக்குது. இதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட டிசிஷன் ட்ரீ வந்து கிளாசிஃபையர் வந்து இப்போ ஃபார்ம் ஆகும். இதை ரன் பண்ணிடுவோம். இப்போ டிசிஷன் ட்ரீ வந்து என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இப்போ ஃபிட் பண்ண போகிறேன் என்னோடய ஃபீச்சர்ஸையும் டார்கெட்டையும். இப்போ என் மாடலை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம செட் பண்ண பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஆகியிருந்திருக்கும். இதில் முக்கியமான பேராமீட்டர் பார்க்க போகிறது என்னது அப்படின்னா மேக்ஸ் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப எப்பயுமே தேவைப்படும். ரீசன் என்னென்னா, இதுதான் வந்து எவ்வளோ டெப்த்தாக நம்மளோட ட்ரீ போகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். லைக் இந்த அப்படியே குறைஞ்சிட்டே வருதுல, இது எவ்வளோ டெப்த்தாக போகுதுன்னு. இப்போ வந்து அதில் நன் செட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மேக்ஸிமம் டெப்த் இஸ் ஈக்குவல் டு நன்னு நம்மளோட பேராமீட்டரில் செட் பண்ணியிருந்தோன்னா இங்கே என்ன நடக்கும்னா, என்னோட ட்ரீ வந்து எப்போ வந்து கம்ப்ளீட்லி பியூர் ஆகும். நம்ம பியூர் சப்ஸ்பிளிட் பார்ப்போம்ல, அந்த ஸ்பிளிட் ஆகிற வரைக்கும் அது வந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது அதை நன் கொடுக்காம வேறு ஏதாவது இன்டீஜர் கொடுத்தோன்னா அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டெப்த்து வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் மேக்ஸிமம் டெப்த் அப்படிங்கிற பேராமீட்டருக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. அது என்னென்னா மினிமம் சாம்பிள் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினிமம் சாம்பிள் ஸ்பிளிட்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளோட சாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம்ல. ஒரு நோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோடை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன இருக்கும், எவ்வளோ இது வேணுங்கிறத, சாம்பிள்ஸ் எவ்வளோ தேவைப்படுங்கிறது. அப்படி தான் இது டிஃபால்ட்டாக 2ன்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளோட இந்த மினிமம் சாம்பிள் ஸ்ப்ளிட்டை பிரிச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னா மினிமம் சாம்பிள்ஸ் லீஃப். ஒரு லீஃப் அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் இந்த மின் சாம்பிள்ஸ் லீஃப்ங்கிறது. இதுவும் சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான். எப்படி மின் சாம்பிள்ஸ் ஸ்பிளிட் கொடுக்குறோமோ அதே மாதிரி சாம்பிள்ஸான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுதான். மேக்ஸிமம் லீஃப் நோட்ஸ், நம்மளோட லீஃப் நோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் இந்த மேக்ஸ் லீஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துட்டேன். இந்த லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற விஷயத்தில் இந்த மின் இம்ப்யூரிட்டி ஸ்பிளிட்னு இருக்குல்ல, இதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அக்கார்டிங் டு த வெர்ஷன் வந்து எனக்கு சரியாக தெரியல. இப்போ இது வந்து என்ன வெர்ஷனில் ஓடுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இம்போர்ட் sklearn டாட் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு இதுதான் கோட். வெர்ஷன் செக் பண்ணிட்டோம். இப்போது 0.221 வெர்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து 0.19 வெர்ஷன்லேயே வந்து இதை எடுத்துகிட்டு இந்த பேராமீட்டரை எப்படி மாற்றிட்டாங்கன்னா ஆக்சுவலாக இந்த மின் இம்ப்யூரிட்டி டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, இந்த மின் இம்ப்யூரிட்டி டிக்ரீஸ் 0ன்னு ஏன் செட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பியூரிட்டி ஆஃப் ஸ்பிளிட் எப்போ இப்படி ஒரு கிராஃப் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அது வந்து 0வா இங்கே 1 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 0வா இருக்கும் போது அது வந்து நல்ல கம்ப்ளீட்லி பியூர் சப்ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுவே 1 வந்துச்சுன்னா வந்து இல்லை அது இம்பியூர் சப்ஸ்டிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்கு தான் இங்கே வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம் 0 அப்படின்னு சொல்லிட்டு. 0 செட் பண்ணியிருந்தோம்னா எனக்கு 0 வேணும் அப்படிங்கிறத அதை தேடும். 0 இல்லைனா கூட மற்ற அதோட வேல்யூஸ் கிரேட்டர் தனிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்னால் வரும். இந்த இப்படி பிரித்து இந்த லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு செக் பண்ணணும், எது நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து செக் பண்ணணும். நம்மளோட லெக்சர் சீரீஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் இன்ஃபர்மேஷன் கெயின், பியூரிட்டி மெஷர் பண்ணுறது, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணோம். இதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸும் அதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த கண்ட்ரோலிங் ட்ரீ சைஸுங்கிறது அப்படி தான். பட் இந்த ட்ரீ சைஸிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பேராமீட்டர்ஸை தாண்டியும் ஹைப்பர் பேராமீட்டர் ஆப்டிமைசேஷன் மூலமாக நம்ம பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எவாலுவேட்டிங் ரேண்டம் ஃபாரஸ்ட், ஓகே, வித் அவுட் ஆஃப் பேக் எரர்ஸ். எப்பயும் ரேண்டமாக டெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம இது பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸாக என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் வேலிடேஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலில் இருக்கிற ஒரு பெக்யூலியரான விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தா இந்த அவுட் ஆஃப் பேக் தான். அவுட் ஆஃப் பேக் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நார்மலாக இப்போ நம்மளோட ஒரு டேட்டா செட்டில் இருந்து மல்டிபிள் வீக் லேர்னர்ஸை நம்ம இது பண்ணுவோம் பேக்கிங் டெக்னிக்ஸில். அதே மாதிரி தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் ஆகும். இப்போது இந்த வந்து ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 200 ரெக்கார்ட்ஸ்க்கு போயிருக்கு. மிச்ச ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்காது. ஸோ அது மூலமாக அதை எவாலுவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுக்கும். இது மூலமாக இதை பார்க்காத ஒரு டேட்டா செட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சாம்பிள்ஸ் எல்லாம், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் மூலமாக அதை எவாலுவேட் பண்ணிக்கிறோம்ல, அதை தான் வந்து அவுட் ஆஃப் பேக்குன்னு சொல்லுவாங்க. பேக் ஆஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த லேர்னர் பார்க்காத சாம்பிள்ஸ் எல்லாம் தான் வந்து அவுட் ஆஃப் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம கோடிங்கில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த என்சம்பிளை இது பண்ணிவிட்டு, ஏன்னா அது வந்து ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ நோ ப்ராப்ளம். இது பண்ணி வச்சோம். ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் கொடுத்தாச்சு. ரேண்டம் ஸ்டேட்டு என் எஸ்டிமேட்டு 1000 டிசிஷன் ட்ரீஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஓபிபி ஸ்கோர் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ட்ரூ கொடுத்துருக்கேன். பிகாஸ் எனக்கு அவுட் ஆஃப் பேக் ஸ்கோர் வேணும், அந்த பேராமீட்டர் ட்ரூ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை ட்ரூ பண்ணிட்டாலே நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா, லாஸ்ட்டாக ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்குல்ல இந்த ஆப்ஜெக்டில் ஓபிபி ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி, பேராமீட்டர்னு தப்பாக சொல்லிட்டேன், அது ஆட்ரிபியூட்னு சொல்லும். ஸோ அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அவுட் ஆஃப் பேக் ஸ்கோர் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா 95%. இப்போ நார்மலாக வந்து அக்யூரசிலாம் செக் பண்ணுறோம்ல, அது மாதிரி இது ஒரு மெத்தட். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரீ சைஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும், ஒரு அவுட் ஆஃப் பேக் எரர்ஸ் அப்படின்னா என்னங்கிற ஒரு புதுசான ஒரு கான்செப்டை நம்ம கற்றுக்கிட்டோம். இதோட ரேண்டம் ஃபாரஸ்டோட அல்காரிதம்ஸோடது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நிறையாவே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்த லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்குன்னு நிறைய பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் லீனியர் ரிக்ரெஷனோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோ போய் ஆன்லைனில் தேடினீங்கன்னா ஈஸியாக நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடச்சிரும். தமிழில் நான் சொல்கிறேன், மேபி கிடச்சிரும். ஒரு கஷ்டமான அல்காரிதம் போக போக தான் வீடியோஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன், கஷ்டமான அல்காரிதம் வர வர அதை சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டை அடுத்தெல்லாம் பூஸ்டிங் அல்காரிதம்ஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அதில் நான் போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பண்ணக்கூடியதுலாம் ஒரே விஷயந்தான், கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த வீடியோ வரும். இன்கேஸ் என்னால் போட முடியலன்னா நான் அதுக்கான சாரி, எனக்கு ஏதாவது பிஸியாகவோ இல்லைன்னா வந்து எனக்கு வேறு ஏதாவது வேலை ஆக்குப்பைடாக இருந்திருக்கும், அந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் போடாமல் இருப்பேன். பட் மோஸ்ட்லி நான் போட்டுருவேன். சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பூஸ்டிங் அல்காரிதமாக நம்ம பார்க்கலாம்.